ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைக்கு மாற்றம். இலங்கை தமிழகதிகள் தாயகம் திரும்பி வருவதற்கு துரித நடவடிக்கை எடுங்கள். இந்திய துணை ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு சக்ரான் தரப்பு மட்டும் பொறுப்பு கிடையாது. போதைப் பொருளை கடத்த முயன்ற வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. மட்டக்களப்பில் போலீசாரின் துப்பாக்கியை பறித்துச் செல்ல முற்பட்ட சந்தேக நபர். நான் தான் பொறுப்பில் இருக்கின்றேன். அமெரிக்க ஊடகங்களை கடுமையாக சாடிய ட்ரம்ப். நடுக்கடலில் அமெரிக்கா கைப்பற்றிய ஈரானிய கப்பல் உடனடியாக விடுவிக்க வேண்டுமென ஈரான் அழைப்பு. மட்டக்களப்பு கடற்பரப்பில் மர்மமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய படகு. மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்பு. விரிவான செய்திகள். பிள்ளையான் எனப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறைச்சாலைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைய வெளிசிறு கடற்படை தளத்தில் உள்ள சிறைக்கூடத்துக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். கைதி ஒருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உரிய முறையில் சிறைச்சாலைகள் அத்தியட்சருக்கு அறிவிக்க வேண்டுமெனவும் கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்கள் செய்து கொடுக்கப்படும் எனவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் புவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போதைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அவருக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் வழங்கப்படவில்லை என அவரின் கட்சி ஆதரவாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தங்கியிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளின் மீள்வருகை மற்றும் அது தொடர்பான நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஊடாக நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நேற்று எம்முடன் கலந்துரையாடுவதற்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்காகவும் அந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு திரும்பி வரவிருக்கும் தமிழ் அகதிகள் தொடர்பாக தாங்கள் வெளியிட்ட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்கடிதத்துடன் இணைக்கப்பட்டுள்ள காணொலி செய்தியில் உள்ளவாறு இலங்கைக்கு திரும்ப விரும்பும் இளைஞர் ஒருவர் நேற்று முன்னெடுத்த போராட்டம் தொடர்பில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாம் ஏற்கனவே பேசிக் கொண்டதற்கிணங்க மேற்படி இளைஞரின் மீள்வருகைக்காக இந்திய அரசின் தரப்பில் செய்யப்பட வேண்டிய விடயங்களை துரிதமாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்க வேண்டும். இதேவேளையில் இவரைப் போல தாயகம் திரும்ப விரும்பும் ஏனைய அகதிகளுக்கும் தங்களது அரசு தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டிய நடைமுறைகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவங்களுக்கு சக்ரான் ஹாசிம் தரப்பு மட்டும் பொறுப்பு கிடையாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாடோ தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை கடும் போக்குவாத இயக்கம் ஒன்று மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தி உண்மையை மூடிமறைக்க சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சூழ்ச்சி திட்டம் தீட்டிய தரப்பினர் சக்ரான் ஹாசிம் தலைமையிலான குழுவிற்கும் மேல்மட்டத்திலிருந்து செயற்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த தாக்குதல்களுடன் இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு தொடர்பு இருப்பது தெளிவாக வெளிப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்காக தெளிவான சாட்சியங்கள் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு அறிக்கைகள் மற்றும் நூல்களை வெளியிடுவதன் மூலம் இந்த பாரிய குற்றச்செயலின் பிரதான சூத்திரதாரிகள் குறித்து குறிப்பிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனினும் உண்மையான குற்றவாளிகள் வெளிப்படும் வரையில் இந்த வெளிப்படுத்தல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாடோ தெரிவித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து இந்தியா ஊடாக இலங்கைக்குள் பெருமளவிலான போதைப் பொருளை கடத்த முயன்ற இரு வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நேற்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 5 கிலோ 401 கிராம் எடையுள்ள குஸ் வகை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அதன் சர்வதேச சந்தை பெறுமதி சுமார் 6,40,10,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் இந்தோனேசிய பிரஜைகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவரும் 30 வயதுடைய யுவதி ஒருவரும் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் மேற்படி போதைப் பொருளை தாய்லாந்தின் பேங்காக் நகரில் கொள்வனவு செய்து அங்கிருந்து இந்தியாவின் பெங்களூர் நகருக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் பெங்களூரிலிருந்து விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதே அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளனர். இவர்கள் கொண்டு வந்த 2 பயண பொதிகளையும் சோதனையிட்ட அதிகாரிகள்
அதற்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் பொதிகளை கண்டெடுத்தனர். இந்த கடத்தல் பின்னணியில் உள்ள சர்வதேச வலையமைப்புகள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் நிறைவில் சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர் நீதவான் நீதிமன்றத்தில் போலீஸ் நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரின் துப்பாக்கியை பறித்துச் செல்ல முற்பட்ட வழக்காளி ஒருவர் ஏறாவூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நீதிமன்ற வாசலில் நின்ற சந்தேக நபர் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரின் துப்பாக்கியை திடீரென பறித்துக் கொண்டு ஓட முற்பட்ட வேளை பொதுமக்களின் உதவியுடன் மடக்கி பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தை அடுத்து நீதிமன்ற பிரதேசத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. கைது செய்யப்பட்ட நபர் தற்போது ஏறாவூர் போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். ஓட்டமாவடி பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த நபர் வழக்கு விசாரணை ஒன்றிற்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் அண்மையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்றில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை நீதிமன்றினால் பிணை செல்ல அனுமதிக்கப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது. ஈரான் தாக்குதல்கள் குறித்த செய்திகளுக்காக அமெரிக்க ஊடகங்களை டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய குண்டுவீச்சு குறித்த செய்திகளை வெளியிட்டதற்காக பிற ஊடகங்களை தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் விமர்சித்துள்ளார். ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்பது ஈரானில் உள்ள அணுத்தூள் தளங்களை முற்றிலுமாக அழித்த ஒரு நடவடிக்கையாகும். எனவே அதனை தோண்டி எடுப்பது ஒரு நீண்ட மற்றும் கடினமான செயல்முறையாக இருக்கும் என்று ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ஊழல் நிறைந்த ஊடக வலையமைப்புகளும் தளங்களும் நமது மாபெரும் விமானிகளுக்குரிய அங்கீகாரத்தை அளிக்க தவறுகின்றன. எப்போதும் அவர்களை இழிவுபடுத்தவும் சிறுமைப்படுத்தவும் முயற்சிக்கின்றன. ஈரானுக்கு எதிரான போரில் தாம் பெரும்பான்மையாக வெற்றி பெற்று வருவதாக அவர் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இது வெளிவந்துள்ளது. ஆனால் பிற ஊடகங்கள் அமெரிக்கா போரில் தோற்றுக் கொண்டிருப்பது போல காட்டுகின்றன. எதிரிகள் குழப்பத்தில் உள்ளனர், ஏனெனில் அவர்களுக்கு இதே ஊடக அறிக்கைகளை கிடைக்கின்றன. அமெரிக்க எதிர்ப்பு போலி செய்தி ஊடகங்கள் ஈரான் வெற்றி பெற வேண்டும் என விரும்புகின்றன. ஆனால் அது நடக்கப் போவதில்லை, ஏனெனில் நான் தான் பொறுப்பில் இருக்கின்றேன் என கடுமையாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க படைகளால் ஈரானிய சரக்கு கப்பலான தௌஸ்கா கைப்பற்றப்பட்டதை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது. ஈரானிய கப்பல், அதன் மாலுமிகள், பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அழைப்பு விடுத்துள்ளது. ஓமான் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை தடையை மீறி செல்ல முயன்ற ஈரானிய கொடி கொண்ட கப்பல் மீது அமெரிக்க கடற்படை ஞாயிற்றுக்கிழமை துப்பாக்கிச்சூடு நடத்தி அதை கைப்பற்றியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இராணுவத்தால் வெளியிடப்பட்ட காணொளி காட்சிகளில் ஒரு ஏவுகணை தகர்ப்பு கப்பல் அந்த கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் கடற்படை வீரர்கள் ஹெலிகாப்டர்களில் இருந்து கயிறுகள் மூலம் அதன் தளத்திற்கு இறங்குவதும் காட்டப்பட்டுள்ளது. இன்று வெளியிடப்பட்ட தனது அறிக்கையில் வெளியுறவு அமைச்சகம் மிகவும் ஆபத்தானது மற்றும் குற்றவியல் தன்மை கொண்டது என்று குறிப்பிட்டிருந்ததுடன் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் முன்னதாக சூளுரைத்திருந்தது. சரக்கின் மதிப்பு பில்லியன்கள் என்று அது கூறியது. ஆனால் அது என்ன சரக்கு என்பதை குறிப்பிடவில்லை. ஈரானின் தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் காக்கவும் அதன் குடிமக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் பேணவும் இஸ்லாமிய ஈரான் குடியரசு தனது அனைத்து திறன்களையும் பயன்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் மேலும் பதற்றம் அதிகரித்தால் அதற்கான முழு பொறுப்பும் அமெரிக்காவையே சாரும் என்பது தெளிவாகிறது. கப்பலில் எத்தனை பேர் இருந்தனர் என்பதும் அவர்கள் ஈரானியர்களா என்பதும் தெளிவாக தெரியவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்பரப்பில் கரையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இயந்திரமின்றி தத்தளித்துக் கொண்டிருந்த படகு ஒன்றை நேற்று காத்தான்குடி மீனவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். நடுக்கடலில் படகு ஒன்று ஆளில்லாத நிலையில் தத்தளிப்பதாக காத்தான்குடி மீனவர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கடற்படையினர் மற்றும் இராணுவத்தினரின் அனுமதியை பெற்ற மீனவர்கள் அவர்களின் உதவியுடன் நடுக்கடலுக்கு சென்று குறித்த படகை கயிறு மூலம் கட்டி இழுத்து வந்துள்ளனர். மீட்கப்பட்ட படகில் இந்திய நாட்டின் கொல்கத்தா விளையாட்டுக் கழகம் என பொறிக்கப்பட்டுள்ளது. சுமார் 18 அடி நீளம் கொண்ட இந்த படகில் இயந்திரமோ அல்லது அதனை செலுத்துபவர்களோ எவரும் இருக்கவில்லை. இவ்வாறான ஒரு படகு இந்த பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்தது இதுவே முதல் முறை என அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட படகு தற்போது இராணுவம் மற்றும் கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளையான் மீண்டும் சிறைக்கு மாற்றம். இலங்கை தமிழகதிகள் தாயகம் திரும்பி வருவதற்கு துரித நடவடிக்கை எடுங்கள். இந்திய துணை ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு சக்ரான் தரப்பு மட்டும் பொறுப்பு கிடையாது. போதைப் பொருளை கடத்த முயன்ற வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. மட்டக்களப்பில் போலீசாரின் துப்பாக்கியை பறித்துச் செல்ல முற்பட்ட சந்தேக நபர். நான் தான் பொறுப்பில் இருக்கின்றேன்,
அமெரிக்க ஊடகங்களை கடுமையாக சாடிய ட்ரம்ப். நடுக்கடலில் அமெரிக்கா கைப்பற்றிய ஈரானிய கப்பல் உடனடியாக விடுவிக்க வேண்டுமென ஈரான் அழைப்பு. மட்டக்களப்பு கடற்பரப்பில் மர்மமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய படகு, மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்பு. இத்துடன் தமிழ்விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.